ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெலகிராமில் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது, உங்களுக்கு பிடித்தமான பெயரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டெலகிராம் யூஸ் பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. சரிங்களா? டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் எதை நீங்கள் டச் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் ஒரு 3 கோடு மாதிரி ஒன்று இருக்கா, இங்கே பாருங்கள். நான் மார்க் பண்ணி காமிட்டீங்களா? ஸோ இந்த 3 கோடு மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணுங்களேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து டெலகிராமில் நீங்கள் நிறைய ஐடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ஆட் அக்கௌண்ட் கொடுத்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தான் உங்களால் லிமிட்டட் அக்கௌண்ட்டை மட்டும் தான் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த நேம் சேஞ்ச் பண்ண தான் பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் 2 அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து அன்பு அஃபிஷியல். சரிங்களா? இது அன்பு அஃபிஷியல், இன்னொன்று அன்பு அஃபிஷியல் டிஎல்டி அது ஒன்று. ஸோ இதில் வந்து எதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம டச் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த அன்பு அஃபிஷியலுடைய நேம் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாரு கிரீன் டிக் ஊந்துருக்குல்ல. ஸோ அப்போ கிரீன் டிக் இருக்குது அப்படின்னா அந்த ஐடியில் தான் இந்த அக்கௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். மேலே நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு சுவிட்ச் ஆகிடும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணிட்டீங்க. இல்லை ப்ரோ நான் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஷோ ஆகும். சரிங்களா? இது மாதிரி 2 அக்கௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ ஓகே. இப்போ வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மேலே ஒரு நேம் காமிக்குது. இப்போ இந்த நேம் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே அன்பு அஃபிஷியல்னு இருக்குல்ல, இங்கே இங்கே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெலகிராமில் ஏதாச்சும் ஒரு நேம் இருக்கும். ஸோ அப்போ அந்த நேம் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். லோகோவுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ப்ரொஃபைல் பிக்சர் என்ன பண்ணால் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கானும் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த பென்சில் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். இந்த பென்சில் ஐக்கானை டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் நேம் அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுவர் நேம் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் நேமில் கூட நீங்கள் ஃபுல்லுத்தையும் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பரசன் எழுதலாம். சரிங்களா? என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்காக நான் வந்து அன்பரசன் நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ அன்பரசன் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். அப்புறமா அன்பு அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிடணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேண்டுமோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதிருங்க. இது நீங்கள் ஃபஸ்ட் நேம் எழுதினாலும் சரி, லாஸ்ட் நேம் எழுதினாலும் சரி, எது வேணாலும் எழுதிக்கலாம். மேலே பாதி நேம் எழுதிக்கலாம், கீழே ஒரு பாதி நேம் எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். இல்லைனா மேலே மட்டுமே ஃபுல்லாக எழுதிக்கிறனா கூட நீங்கள் மேலே மட்டுமே ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக் ஆப்ஷன் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேமு சேஞ்ச் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள் அன்பரசன் அன்புன்னு சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா, அவ்வளோதாங்க விஷயம். ஸோ அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அன்பரசன் அன்பு சேஞ்ச் ஆகிருக்கா. திரும்பி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மை ப்ரொஃபைல் உள்ள போங்க. மேலே அந்த பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணுமோ அந்த நேம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பழசு இருந்ததே நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ அன்புன்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே போல் தான் நீங்களுமே பண்ணணும். உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேம் எழுதிட்டு மேலே டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிக் ஆகிடும். உங்களுக்கு நேமே சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள் அன்பு அஃபிஷியல் சேஞ்ச் ஆகிடுதுங்களா? ஸோ அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பாருங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நோக்கி வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்குறத விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக